என் அன்பு சொந்தங்களே, நான் உங்கள் மீரான். இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்நாக், அதாவது மீன் மேக்கர் பொரிச்சு சாப்பிட போகிறோம். குழந்தைங்களுக்கு சாயங்காலம் ஸ்கூல் விட்டு வந்தாக்க அது வெறுமனே ஏதாவது ஸ்நாக்ஸ் இல்லைன்னா நம்ம இதே மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லா குழந்தைங்களும் சாப்பிடும். ஒரு சாம்பார் வைக்கிறீங்க, ஒரு காரக்குழம்பு வைக்கிறீங்க, அது கூட இது பொரியலாக வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஆஃபீஸ்க்கு போகிறாங்க, அவங்களுக்கு கூட நீங்கள் செஞ்சு டிஃபன் பாக்ஸில் வச்சு அனுப்பலாம். ஸ்கூலில் பிள்ளைங்களுக்கும் டிஃபன் பாக்ஸில் லஞ்சுக்கு வச்சு அனுப்பலாம். ஒரு அருமையான ஒரு டிஷ்ஷு. இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்க்கலாம் வாங்க. பாருங்க, ஒரு 200 கிராம் மீன் மேக்கரை நல்லா சுடுதண்ணியில் ஊற வச்சு நல்லா டைட்டாக புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கிறோம். புழிஞ்சு நல்லா டைட்டாக புழிஞ்சு பாருங்கள், ஃபுல்லாக 1-2 அப்போ கூட கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி இருக்குது. புழிஞ்சு எடுத்து வச்ச மீன் மேக்கர். பாய் வீட்டு 65 மசாலா. இதில் நீங்கள் இஞ்சி பூண்டு எதுவுமே போட வேணாம். அந்த 65 மசாலாவுக்கு நம்ம தயாரிக்கிற மசாலாவில் வெறுமனே லெமனு உப்பு மட்டும் போட்டால் போதும். மீதி நான் இஞ்சி பூண்டு எல்லாமே ட்ரையாக நான் சேர்த்துருக்கேன். அதனால் நீங்கள் எதுவுமே பயப்படாமல் நேரடியாக சிக்கன் ஆகட்டும், மட்டன் ஆகட்டும், எந்த வித 65 பொருள் பொரிக்கிறதுக்கு இந்த ஒரே ஒரு மசாலா நீங்கள் ஒரு 1/4 கிலோவுக்கு 50 கிராம் பாக்கெட் கரெக்டாக இருக்கும். 1/4 கிலோவுக்கு 50 கிராம் பாக்கெட். பாய் வீட்டு மசாலா சீரியலில் 17 மசாலாவில் இது ஒரு மசாலா. ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் தெரியும், அதில் ஆர்டர் கொடுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது, காஷ்மீர் மிளகாத்தூள், பூண்டு ஒன்று பாதியமாக அப்படி நச்சு வச்சுருக்கேன். இது ஒரு ஹை ஃப்ளேவர் கொடுக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும் பொரிச்சு சாப்பிடும்போது. கருவேப்பிலை, எலுமிச்சம்பழம், கொஞ்சம் மஞ்சள் தூள், உப்பு. பாய் விட்டு மசாலா தயாரிப்பில் அடிஷ்னலாக 18வது மசாலாவாக பெரிய பெரிய மசாலா செஞ்சுருக்கோம். இது இந்த மாதிரி எந்த ஒரு ஸ்நாக்குக்கும், அதாவது பாப்கார்ன் இந்த மாதிரி பொரிக்கிற எந்த பொருளுக்கும் நீங்கள் இதை மேலே தூவி சாப்பிட்லாம். அப்படியே தூவணும், மேலே தூவிட்டு ஒரு குலுக்கிட்டு நீங்கள் எடுத்து சாப்பிட்டா தனி டேஸ்ட், தனி விதமான டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். அதே மாதிரி அந்த நல்ல டேஸ்ட் கொடுக்க தயாரிச்சிருக்கிறா. அதை நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நம்பர் தெரியும் ஸ்க்ரீனில், அதுக்கு ஆர்டர் கொடுங்க. இதுவும் நம்ம தயாரிப்பில் அடிஷ்னலாக 18வது மசாலாவாக நம்ம போட்டிருக்கோம். இது நான் எப்போ யூஸ் பண்ணுறது காட்டுறேன், எப்படி யூஸ் பண்ணுறது காட்டுறேன். மீன் மேக்கரு மசாலா தனியாக நம்ம செஞ்சுட்டு அதில் மீன் மேக்கரை போட்டு பிரட்டி போகிறோம். பாருங்க, கொஞ்சம் ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்குங்க. லைட்டாக கொஞ்சம் மஞ்சள் தூள் போடுறேன். பாருங்கள், நான் 200 கிராம் மீன் மேக்கருக்கு வேண்டிய அளவு சொல்கிறேன். 200 கிராம் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன். பாருங்கள், ரொம்ப போடாதீங்க, குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் மிளகாத்தூள் பாருங்கள், ஒரே ஒரு காஷ்மீர் மிளகாத்தூள் ஒரே ஒரு சின்ன டீஸ்பூனில் 1 டீஸ்பூன் போடுறேன். 65 மசாலா, நம்ம விட்டு 65 மசாலா அதை இதில் சேர்க்குறேன். நல்லா கோட்டிங்க்கு அருமையாக இருக்கும். இதை பார்த்துக்குங்க, பார்த்து தேவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க. டெரஸ் குக்கிங் தயாரிப்பில் ரொம்ப அற்புதமான லேகிய தயாரிப்பு 4 வகை லேகியம் இருக்குது. அதில் வெந்தய லேகியம், பூண்டு லேகியம், தூதுவாழை லேகியம், கருணக்கிழங்கு லேகியம். வெந்தய லேகியம் சுகரை கண்ட்ரோலில் வைக்கும். கழுத்து, கைகால், முட்டி, கைகளுக்குள்ள பசைகளை உருவாக்கி கொடுக்கும். கல்லீரல், கணையம், பித்தப்பையை நல்ல தூண்டுதலாக வேலை செய்ய துடிப்போடு வச்சுருக்கோம். பூண்டு லேகியம் தைராய்டு, கொலஸ்ட்ரால், கட்டி, இருதயத்துடைய வாழ்வில் உள்ள அடைப்பு இந்த மாதிரிலாம் போகிறதுக்கு ஒரு அருமையான கைகண்ட மருந்து பூண்டு லேகியம். தூதுவாழை லேகியம் சளி, சைனஸு, இழப்பு, மூச்சு அரைக்குது பார்த்தீங்களா, அந்த இழைப்பு இதுக்கெல்லாம் ஒரு பிரமாதமான ஒரு கைகண்ட மருந்து தூதுவாழை லேகியம். கருணக்கிழங்கு லேகியம் மூலம், வயிற்று கடுப்பு, இந்த வெளி மூலம், உள் மூலம், இதுகளுக்கு மற்ற எல்லா மருந்தும் அதில் சேர்த்துருக்கிற அது அருமையான கைகண்ட மருந்து கருணக்கிழங்கு லேகியம். வேணுங்கிறவங்க இந்த பொருளுக்கு லேகியம் வேணுங்கிறவங்க டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி தொடர்பு கொள்ளலாம். வாட்ஸ்அப்லையும் தொடர்பு கொண்டு உங்கள் ஆர்டரை நீங்கள் பதிவு பண்ணலாம். ஒரு லெமன் ஜூஸ் அதையும் இதில் புழிஞ்சுக்கிறேன். இப்போ இதில் சும்மா ஒரு 3 டீஸ்பூனில், சின்ன 3 டீஸ்பூனில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா கலக்கிக்கிடுவோம். பத்தாவதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு இப்போவே இந்த இதுலேயே உப்பு டேஸ்ட் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் உப்பு போட்டுக்குங்க.
தூள் உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ எல்லா மசாலாவும் அருமையாக இந்த பாருங்கள் எல்லாம் பரட்டி நல்ல கலர் கொடுத்துருப்பாருங்க. எந்த வித கலர் நம்ம சேர்க்கலை, ஃபுட் கலர் சேர்க்காமல் செஞ்சுருக்கோம். இப்போ இதை இந்த புளிஞ்சு வச்சுக்க பார்த்தீங்களா சோயா மீன் மேக்கர், அதை இதில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக பரட்டுங்க. இதையும் பரட்டிக்குங்க. இது தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். ஆல்ரெடி நம்ம இந்த மீன் மேக்கரை புளிஞ்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, சுடு தண்ணியில் ஊற வச்சோம். அது ஊற வச்சது தான் இது, ஊற வச்சு புளிஞ்சு வச்சது தான் இது. அதில் இதிலேயே தண்ணி இருக்கும், அதே தண்ணியே போதுமானது. பெரிய கடாய் வச்சா எண்ணெய் ஜாஸ்தி ஊற்ற வேண்டி வரும். அதனால் நம்ம சின்ன கடாயை வச்சுக்குவோம். அதுக்கு தகுந்த மாதிரி ஏன்னா இந்த எண்ணெயை சமையலுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் இந்த பாருங்கள் சின்ன கடாயை வச்சுருக்கேன். இதுக்கு பொரிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இந்த பாருங்கள் ஒன்றே ஒன்று போட்டு பார்க்குறேன். போட்டவுடனே அப்படி மிதக்குது. அதே மாதிரி நல்லா மிதந்தா எண்ணெய் காஞ்சிருச்சு. அப்படியே உதிரி உதிரியாக போடுங்க. ஒரு 2 நிமிஷம் விடுங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் அப்படி சும்மா அப்படியே கிளறி அப்படி மேலே விடுங்க. நல்லா ஒரு பால் மாதிரி நல்லா உப்பி வரும். மசாலா எதுவும் பிரியாது. ஏன்னா நம்ம 65 மசாலா போட்டிருக்கோம், எல்லாம் போட்டிருக்கோம். அதனால் மசாலா உதிராது. பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கிருச்சு. இப்போ நம்ம அப்படியே எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்து போட்டுருவோம். இப்போ இதே மாதிரி நான் இன்னொரு ரவுண்டு பொரிச்சு எடுக்கிறேன். இதுக்கப்புறம் மீதியை நீங்கள் வச்சுக்குங்க. வச்சுட்டு எப்பப்போ ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. எப்பப்போ தேவையோ அப்போ நீங்கள் பொரித்து எடுத்து குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு கொடுங்க. கெட்டு போகாது. அப்படியே வச்சுங்க. ஒரு டப்பாவில், பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு வச்சுக்குங்க. ஒரு 10 பூண்டு ஒன்றும் பாதியமாக தோலோடு தட்டி இந்த இதில் அப்படியே எண்ணெயில் இதை பாருங்கள், அப்படியே இந்த எண்ணெய் இருக்குது, இந்த வடிகட்டியில் போட்டு எண்ணெயில் அப்படியே வச்சிடுறேன். இந்த பூண்டை சட்டியில் போட்டும் வருங்க. இல்லைன்னா அப்படி போட்டு வறுத்துட்டு கூட போடலாம். நம்மகிட்ட அந்த கரண்டி இருக்கிறதுனால வடிகட்டியில் போட்டு அரைச்சிக்கிட்டு இருக்க வேண்டாம். அப்படியே போட்டு பொரிச்சோன்னே பொரிஞ்சிடும். இப்போ இதை எடுத்து பாருங்கள் அப்படியே மேலே கொட்டிக்கிறோம். தீயை சுத்தமாக ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்கள் இப்போ இந்த கருவேப்பிலை போடும்போது அடுப்பை கொஞ்சம் எட்ட வச்சுங்க. எட்ட வச்சுட்டு அந்த தீயை ஆஃப் பண்ணிவிட்டு அதில் போடுறேன். இந்த பெரி பெரி மசாலா இதுக்கு பாப்கார்னுக்கு தூவி மேலே சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மசாலாவை அப்படி மேலே அப்படியே தூவுறேன். அப்படியே குலுக்கி விட்டுங்க. அப்படி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி போட்டுங்க. பொரிச்சமில்ல கருவேப்பிலை, அதையும் இதை மேலே போட்டுக்கோ. இந்த வாசனை, கருவேப்பிலையோட வாசனை உருவி போட்டு அருமையாக இருக்கும். இதை சாப்பிட்டா மறக்கவே மாட்டாங்க. 65 சிக்கனில் சாப்பிட வேணுங்கிறவங்க கூட கேட்க மாட்டாங்க. இதையே பொரித்து சீப் அண்ட் பெஸ்ட்டில் அழகாக பொரித்து அருமையாக சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குலுக்கி அந்த பூண்டுடைய வாசனையும் கருவேப்புடைய வாசனையும் பெரி பெரி மசாலாவுடைய வாசனை போனோன்னே நீங்கள் நார்மலாக சாப்பிட்டோன்னே பிடிக்கல ஒரு மாதிரி இருக்கிறவங்க இது வித்தியாசமாக இருக்கும். சூப்பராக இருக்கும். அருமையான டேஸ்ட்டு. சிக்கன் 65லாம் சிக்கன் வாங்காத நேரங்களில் வீட்டுகளில் இந்த சோயா இருந்தால் சுடுதண்ணியில் ஊற வச்சு புழிஞ்சிட்டு இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. சிக்கன் மாதிரியே இருக்கும். பிரமாதமாக இருக்கும். ஆஃபீஸ் கொடுத்து விடலாம், குழந்தைங்களுக்கு டிஃபன் பாக்ஸில் கட்டி விடலாம், காலேஜ் போகிறவங்களுக்கு டிஃபனில் லஞ்சுக்கு கட்டி கொடுக்கலாம், சாயங்காலம் ஈவினிங்கில் ஸ்நாக்ஸாக சாப்பிடலாம். ரொம்ப ஒன்றும் காஸ்ட்லி கிடையாது, நார்மலாக இருக்கும். இந்த பொரிச்ச பார்த்தீங்களா எண்ணெய், இந்த பாருங்கள் எந்த வித அப்பளுக்கு இல்லாமல் இருக்குது இந்த எண்ணெய். இந்த எண்ணெயை குழம்புக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம், வீணாகாது. ஆற வச்சுட்டு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் சொந்த பந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க.
அப்பாவை ஆதரிக்கணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரிங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இறைவன் நாடினால் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்பு மீரான்.